ஹாய் ஆல், வெல்கம் பேக் எவ்ரி ஒன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி போர்டு வந்து ஒரு நியூ அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் வாட் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் தான் அது. 2024 வர ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் இதுவாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் தான் உங்களுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குது, எது லாஸ்ட் டேட்டு, எக்ஸாம் எப்போது, வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும், என்னென்ன போஸ்ட் இன்க்ளூட் ஆகிருக்கு, அதில் புதுசாக என்ன போஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்த பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இதில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி, அதாவது 30 ஜான்வரி 2024 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா February 28, 2024. இன்னையிலிருந்தே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப் டு February 28. ஓகே, உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலோ இல்லை கரெக்ஷன் பண்ணணுன்னாலோ அதுக்கு ஒரு 3 days அலாட் பண்ணியிருக்காங்க போர்டு உங்களுக்கு. அது வந்து March 4th, 5th and 6th. ஓகேவா? 4 to 6 வந்து உங்கள் அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் டேட் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 9, 2024. ஓகேங்களா? June 9th வந்து உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் ஆனது நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்க்ளூடிங் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு. அடுத்து வந்து இதில் வந்து ஒரு 2 போஸ்ட் வந்து இப்போது புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் வாட்சர். ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 6244 வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு இப்போ விட்டுருக்காங்க. அதாவது 6244 வேக்கன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேக்கன்சி வந்து டென்டேட்டிவ் தான், இது இன்க்ரீஸும் ஆகலாம். ஓகேங்களா? இந்த வேக்கன்சிஸ் தான் கடைசி வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நம்ம லாஸ்ட் குரூப் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதே மாதிரி 6000+ வேக்கன்சிஸ் தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் போஸ்ட் வந்து போடும்போது அவங்க இன்க்ரீஸ் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சிஸ். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 11,000 வேக்கன்சிஸ் வந்து அவங்க போஸ்ட்டை ஃபில் பண்ணாங்க. ஸோ மார்ச்சில் ரிட்டையர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், மேல ரிட்டையர்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதுக்கான போஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழில் வந்து 100 questions இருக்கும், ஜென்ரல் சயின்ஸில் வந்து உங்களுக்கு 75 questions இருக்கும், தென் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அதாவது மேக்ஸில் வந்து உங்களுக்கு 25 questions இருக்கும். ஓகேங்களா? டோட்டலாக 200 questions இருக்கும். ஈச் கொஷின் கேரிஸ் 1.5 marks. ஓகேங்களா? 300 marksக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. 3 hours உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இதுக்கு வந்து உங்களுக்கு தமிழில் வந்து 40% ஆஃப் மார்க்ஸை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் இவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 40% ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் 60 மார்க்ஸ் தமிழில் நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களோட ஜிஎஸ் பேப்பர் குவாலிஃபை ஆகும். ஓகேங்களா? அப்போ தான் அதை கரெக்ட் பண்ண டச்சே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களோட எக்ஸாம் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு விஏஓவுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் மினிமம் 18 years, மேக்ஸிமம் 32 years. நான் சொல்கிறது ஜென்ரல் கேட்டகரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து எல்லாத்துக்குமே ரிசர்வேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரியில் மினிமம் ஏஜ் ஆஃப் 18 yearsம் மேக்ஸிமம் ஏஜ் ஆஃப் 32 years ஆஸ் ஆன், அதாவது 1/7/2024 படி உங்களுக்கு மினிமமாக 18 வயசும் மேக்ஸிமமாக உங்களுக்கு 32 வயசும் தான் இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் கேட்டகரி ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ். விஏஓக்கும் ஃபாரஸ்ட்டுக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஏஜ் உங்களுக்கு 21 years இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு 32 years இருக்கணும். ஓகேங்களா? விஏஓ அண்ட் ஃபாரஸ்ட் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மினிமமாக 21 yearsம்
மேக்ஸிமமாக 32 இயர்ஸும் இருக்கணும். ஓகேங்களா, உங்களோட ஏஜ் லிமிட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸப்ஷன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்கள், அதாவது எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி, ஓபிசி முஸ்லீம்ஸ், பிசி முஸ்லீம்ஸ், விடோஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ மினிமம் ஆஃப் 21 இயர்ஸ்லேருந்து 42 இயர்ஸ் வரைக்கும் விஏஓக்கு குவாலிஃபைட். ஓகேங்களா, ஏஜ் வந்து குவாலிஃபைட். ஓகேங்களா, அடுத்து மற்றதுக்கு சம் போஸ்ட் ஃபார் ஒரு 13 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 37 மேக்ஸிமம் லிமிட்டாகவும், பிசி, எம்பிசிக்கு வந்து 34 மேக்ஸிமம் லிமிட்டாகவும் செட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபாரஸ்ட்டுக்கு வந்து 37 இயர்ஸ் எல்லாருக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி தவிர நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில போஸ்ட்டுக்கு எல்லாமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. சரிங்களா, ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் செட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 10th முடிச்சிருந்தா போதும், ஒரு சில போஸ்ட்டுக்கு +2 படிச்சிருந்தா போதும், ஒரு சில போஸ்ட்டுக்கு டிகிரி குவாலிஃபை கேட்குறாங்க. ஓகேங்களா, அதாவது இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் படி 5659 வேக்கன்சி விஏஓ ப்ளஸ் சம் ஜூனியர் அசிஸ்டண்ட். ஓகேங்களா, விஏஓ ப்ளஸ் சம் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்ட்டுக்கு 5659 போஸ்ட்டுக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். ஓகேங்களா, அடுத்து 412 வேக்கன்சிக்கு 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள், அது வந்து 12th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 173 போஸ்ட்டுக்கு டிகிரி குவாலிஃபிகேஷன் வேணும். ஓகேங்களா, அதாவது லாஸ்ட் குரூப் 4ல் வந்து எல்லாமே 12th குவாலிஃபைடுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். காமனாக நான் எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேர் இஸ் நோ இஷ்யூ ஆன் தட். ஓகேங்களா, இதில் விஏஓக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் மட்டுமே 2903 வேக்கன்சிஸ் இருக்குது. சரிங்களா, டைப்பிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1712 வேக்கன்சிஸ் இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்கு 1177 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 452 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, எதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. டீட்டெயில்டாக படித்து தெரிஞ்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க பிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி இருக்கவங்க உங்களோட வேலிடிட்டியை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பிஎஸ்டிஎம்மோட வேலிடிட்டி முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ஓகேங்களா, ஸோ பிஎஸ்டிஎம்மோட வேலிடிட்டி மெயினாக நல்லா செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 போஸ்ட் வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு வந்துட்டு ஃபாரஸ்ட் கார்ட், ஃபாரஸ்ட் வாட்சர். சரிங்களா, ஃபாரஸ்ட் கார்ட்லேயே லைசன்ஸ் அதாவது டிரைவர்ஸ். ஓகேங்களா, லைசன்ஸ் இருக்கவங்க அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதை வந்து 2ஆக பிரித்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதாவது வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படின்னு 2 இருக்குது. அதே மாதிரி வனக்காவலர், வாட்சர் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் 2 இருக்குது. சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத நீங்கள் தயவுசெய்து நோட்டிஃபிகேஷனில் படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் நாங்கள் பண்ணுறோம். அடுத்து எப்படி குரூப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே டியூன். தேங்க்யூ.